அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று நபிஸல்லல்லாஹு அவங்களுடைய ஏன் நம்ம நேசிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை பார்த்தோம். இன்னைக்கு ரபியுல் அவ்வல் 2 நபிஸல்லல்லாஹு அவருடைய பிறப்பு மற்றும் சிறப்புகளை சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். நபிஸல்லல்லாஹு அவரை பற்றி தெரிந்து கொள்வது வெறும் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது கிடையாது. நாம் யாருடைய உம்மத், யாரை நேசிக்க வேண்டும், யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நபிஸல்லல்லாஹு வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நபிஸல்லல்லாஹு எந்த உம்மத், எப்படி அவங்களுடைய வம்சம் என்ன பதிவு செய்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். நபிஸல்லல்லாஹு அவர்கள் உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா நகரில் குறைசி குலத்தில் பனு ஹாஷிம் குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தை அப்துல்லா, தாயார் ஆமினா பின்த் வஹப். நபிஸல்லல்லாஹு வம்சம் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழியாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சென்றாரு. அப்போ அரபுகள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்தார்கள் என்பது விளங்குது. நபிஸல்லல்லாஹு அவங்க கூறினார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானஹு மின் வாலிதிஹி இஸ்மாயில் வஸ்தஃபா குரைஷ் மின் கினானஹு வஸ்தஃபா மின் குரைஷ் பனி ஹாஷிம் வஸ்தஃபா மின் நபி ஹாஷிம் மின் பனி ஹாஷிம். அல்லாஹ் இஸ்மாயில் சந்ததியிலிருந்து சொன்னாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து கினானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கினானாங்கிறது ஒரு கோத்திரம், ஒரு கிளை. அந்த கினானா குறைஷி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த குறைஷி கோத்திரத்திலிருந்து ஹாசிம் கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பனும் ஹாசிம் கோத்திரத்திலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். ஒரு நபியை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் எங்கேருந்து வராமல் பாருங்களேன். முதல் ஒரு நபி, அந்த நபியுடைய குடும்பத்தார்கள் பல கோத்திரமாக பெய்யுது, அதில் ஒரு கோத்திரம், அதில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து வருது. சஹீஹ் முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அதாவது நபிஸல்லல்லாஹு வம்சம் உயர்ந்தது, சிறப்பு மிக்கதாக இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குது. நபிஸல்லல்லாஹு அவங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே தந்தை இறந்திருந்தாங்க, தங்களுடைய தந்தை இழந்திருந்தாங்க. அன்பான சகோதரர்களே, நபிஸல்லல்லாஹு பிறப்பதற்கு முன்பே அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் மரணமடைந்தார்கள். அதனால் நபிஸல்லல்லாஹு உலகிற்கு வரும்போதே தந்தை இல்லாத ஒரு குழந்தையாக தான் வந்தாங்க. பின்னர் 6 வயதில் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தாங்க. அதன் பின் அவங்களுடைய தாத்தா அப்துல் முத்தலீப் அவருடைய பொறுப்பில் வளர்ந்தாங்க. தாத்தாவும் மறைந்த பின்னர் பெரிய தந்தை அபு தாலிப் அவங்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்தாங்க. அப்பாங்க அப்துல் முத்தலீப்பும் அவங்க தாத்தா, அவங்களுடைய பெரிய தந்தை, சிறிய தந்தைன்னு பதிவு செய்கிறாங்க சில இடங்களில், பெரிய தந்தை அபு தாலிப் அவங்களுடைய பாதுகாப்பில் பிறகு வாழ்கிறாங்க. இதில் நமக்கு பெரிய பாடம் இருக்குது. என்னென்னு கேட்டால், அல்லாஹ் தன் இரு தூதரையே சிறு வயதிலே பல சோதனையில் கடந்து தான் வளர்க்க செஞ்சுருக்கான். சிறு வயதிலே பல சோதனை கடந்து தான் வளர்க்க செஞ்சுருக்கான். ஏன்னா அல்லாஹ் கூறுகிறான், அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா. குர்ஆன் அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான், சூரத்துல் துஹாவில் பேசுகிறான். அவன் உங்களை அனாதையாக கண்டு பின்னர் அடைக்கலம் அளிக்கலையா நபியே என்பதாக அல்லாஹ் கேட்குறான். அப்புறம் 3வது விஷயம், நபிஸல்லல்லாஹு அவங்களை பற்றி. நபிஸல்லல்லாஹு அவங்க எப்போது பிறந்தார்கள்? நபிஸல்லல்லாஹு அவர்கள் யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் மக்காவில் பிறந்தாங்க. அந்த ஆண்டு ஆப்ரஹா என்ற ஒரு மன்னன் யானை படையோட காபாவை அழிக்க வந்தான். இந்த காட்சியெல்லாம் நபிஸல்லல்லாஹு தாயாருடைய வயிற்றிலிருந்து இந்த காட்சியை நபிஸல்லல்லாஹு எல்லாம் பார்க்குறாங்க. அல்லாஹ் அந்த படை அபாபில் பறவையில் மூலம் அழித்த சம்பவத்தை சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் பேச, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்பதை அல்லாஹ் கேட்கிறான். யானை படையினர் உமது இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான், எப்படி அழித்தான் என்பதை நபியை நீங்கள் பார்க்கலையா? நபிஸல்லல்லாஹு பிறந்ததாக பொதுவாக திங்கட்கிழமை குறிப்பிடப்படுது. நபிஸல்லல்லாஹு திங்கட்கிழமை நோன்பு பற்றி கேட்கப்படும் போது, தாலிக்கல் யௌம் வலித்து உலித்து ஃபீஹி, அது நான் பிறந்த நாள் என்று கூறுகிறார்கள். சரி, நபிஸல்லல்லாஹு பிறந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாலூட்டின் தாயாராக யார் இருந்தாங்க?
அந்த காலகட்டத்தில் மக்கால குழந்தைகள் பாலைவன பகுதிகளில் வாழும் பாலூட்டு தாய்மோட ஒப்படைக்கப்படும். அதாவது உள்ளூரில் இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே பல கலாச்சாரம் கொண்டு வந்தவங்க வருவாங்க போவாங்க. எனவே அந்த குழந்தைகள்கிட்ட அந்த அரபுடைய செழுமை இருக்காது, குணத்தில் கூட என்ன செஞ்சிடும், மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டுப்பகுதி கிராம பகுதிகளிலிருந்து குழந்தைகள் தத்தெடுப்பதற்காக வருவாங்க. பெரும் வீட்டில் உள்ள குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி தான். இப்போ ஹலிமா சாதியா அப்படிங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தத்தெடுத்துட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க, பால் ஊட்டுறாங்க. அவங்களுடைய பாலூட்டக்கூடிய தாயார் அப்படி பால் ஊட்டுறாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போகிறப்பயே அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க வச்சுருக்க ஒட்டகம், அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆடு எல்லாமே பரக்கத்தாக பால் தர்றதையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ பிறப்புக்கு அப்புறம் நிகழ்ந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இதையும் பார்க்கப்படுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமீனாக இருந்தாங்க. நபித்துவம் பெறுவதற்கு முன்பாக மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட பேர்கள் வாங்கியிருந்தாங்கன்னா, அஸ்ஸாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் மக்களால் புகழப்பட்ட ஒரு நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதில்லை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மலையின் மீது நின்று அழைத்தாங்க. அப்படி மக்கள்லாம் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் அல்லாஹுடைய வஹி இறங்க ஆரம்பிக்கிறது. அப்போ சஃபா மலையில் ஏறி அவரிடம், இந்த மலையின் பின்னால் ஒரு படை உங்களை தாக்க வருவதாக நான் சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. நம்புவோம், உங்களிடம் நாங்கள் ஒருபோதும் பொய்யை கண்டதே இல்லை என்று கூறினாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பிருந்த நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையுடைய விஷயத்தை வெளிக்காட்டுது. ஆனால் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் கிட்டேருந்து எனக்கு வஹி வருது, இதை விட கடுமையான நரகம் ஒன்று கொதித்து எரிந்து கொண்டு இருக்கு, எனவே அதை ஒன்று நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் இறைவன் ஒருவனையே வணங்கணும் என்ற விஷயத்த சொன்னோன்னே அவங்க எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உழைப்பு என்பது மிக கடுமையான ஒரு நேரத்தில் ஆரம்பமாகுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும்போது, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை பற்றி கேட்கும்போது சொல்கிறாங்க, கஅன்ன ரசூலுல்லாஹ் அஹ்ஸனன் நாஸ் வஜ்ஹ வஹஸனஹுல் ஹுல்கஹும், அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிலே மிக அழகான முகத்தையும் சிறந்த உடல் அமைப்பையும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. மிக அழகான முகமும் உடல் அமைப்பும். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலா வெளியில் பார்த்தபோது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவையும் மாறி பார்த்தாங்க. ஆசிப் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்குறேன், நிலாவை பார்க்குறேன், முகத்தை பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போது சொல்கிறாங்க, நிலாவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மிக ஒளிர்ந்ததாக நான் கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் நிலாவை விட அழகாக இருந்தது என்பதாக பதிவு செய்கிறாங்க. ஜாமிஉ திர்மிதியிலே பதிவு செய்யப்படுது. அதே அருமையானவர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் அழகானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு ஆழமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் ஒரு அனாதை ஸ்டேஜில் அல்லாஹ் என்ன செஞ்சான், வெளியாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழுக்க பாதுகாப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வுபடுத்துகிறான். இன்னும் அவருடைய உண்மையான அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அழகு, அவங்களுடைய அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, அவங்களுடைய குணத்திலேருந்து தான் இருந்துச்சு. ஆனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி நிச்சயமாக நீங்கள் என்ன செய்றீங்க, அழகான ஒரு குணத்தின் மேலே இருக்கிறீங்க என்பதாக சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி சொல்லுங்களேன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பதிவு செய்கிறாங்க, கஅன்ன ஹுல்கஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் என்பது குர்ஆனுடைய தன்மை என்னவோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். குர்ஆனுடைய தன்மை என்னவோ அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் என்பதாக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம பின்பற்றுறோம், நாம் சொல்கிறோம், நம்ம நபியின் மூலயமா ஈரற்றம் அடையணும். அப்போ நம்மள்ட்ட இந்த தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, முயற்சி செய்யணும். குர்ஆனுடைய தன்மை எங்களுக்கு வரணும், என்ன செய்யணும், குர்ஆன் எடுத்து நம்ம படிக்கணும். அதான் சொல்கிறாங்க, என்னது இது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை செய்து காட்டினார்கள். அதுக்கு என்ன அர்த்தம், குர்ஆன் என்ன சொல்லுதோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டுச்சு. அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்காக வந்தவங்க தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறி, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த நபியை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், உலகத்தாருக்கு அருளாகவே அனுப்பிச்சி வச்சுருக்கேன். உங்களுடைய அருள், உங்களுடைய இந்த உம்மத், இந்த மனிதர்கள் நமக்காக, உங்களுடைய அருளுக்காக தான் நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்குமே நபி அருளாக தான் இருக்கிறாங்க என்பதை ஏறைய மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னு கேட்டால்,
நபிசாஸ்லமுடைய அவங்கள ஏழைகள் நேசித்தாங்க. நபிசாஸ்லமோட அவங்கள அனாதைகளை கவனித்து கொண்டாங்க. நபிசாஸ்லம் அவங்க குழந்தைகளை நேசித்தாங்க. பெண்களின் உரிமைகள் நபிசாஸ்லம் பாதுகாத்தாங்க. எதிரிகளை மன்னித்தார்கள். எப்படி தாயிஃப் மக்கள் கல்லலால் அடிக்கும் போதும் அவங்கள்ட்ட அழிவு வேண்டலை பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அருமையானவர்களே, எனவே நபிசாஸ்லம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். நபிசாஸ்லம் தன்மை எதுவாக இருந்துச்சிங்க? குர்ஆன் என்னவோ அதுதான் நபிசாஸ்லமுடைய தன்மை. நபிசாஸ்லம் பிறக்கும் போதே அனாதி அல்லாஹ் வெளியாக்குறான். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நபியை நம்ம பார்த்து என்ன செய்யணுங்க, நம்மளை சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக நபிசாஸ்லமுடைய பிறந்த வம்சம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வம்சம். அதான் சொன்னேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதிலிருந்து குறைஷி குலம், குறைஷி குலத்திலிருந்து பனு ஹாஷிம்லேருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நபிசாஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். எதிலிருந்து? ஒவ்வொரு கட்டமாக என்னை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தான். ஏழையாக பிறக்கிறாங்க. ஏழையாக பிறந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவங்கள பாதுகாக்கிறான். முதல்ல அவங்களுடைய பாட்டனார், அப்புறம் அவங்களுடைய பெரிய தந்தை என்பதாக வருது. மக்கள்கிட்ட அல் அமீன் அல் சாதிக்குங்கிற பேர் இருந்தாலும் சத்தியத்தை எத்தி வைக்கும்போது என்ன செய்கிறாங்க? மக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க, தூட்டுறாங்க. இன்னும் நபிசாஸ்லமுடைய குணம் குர்ஆனாக இருந்துச்சு. எனவே அருமையானவர்களே, இவங்க ஏழைகளுக்காக, இன்னும் சொல்லப்போனால் மக்களை அவ்வளோ நேசித்தாங்க, ஏழைகள் அவ்வளோ நேசித்தாங்க. நபி நபிசாஸ்லாம் அவங்கள வாரி வழங்குவாங்க. குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நபிசாஸ்லாம் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அவர்கள் உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவங்க, சிறிது வயதிலே அனாதையாக இருந்தாங்க, அல்லமீன் என்று அழைக்கப்பட்டார்கள். உடலிலும் அழகானவர்கள், குணத்திலும் அழகானவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்மத்தின் மீது இரக்கம் காட்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இப்பேற்பட்ட நபிசாஸ்லம் அவங்கள நாம் அந்த நபீன் அவர்களை உண்மையாக நேசிக்கிறோமா? சரி, அப்படி நேசிக்கிறோம் என்றால் நபிசாஸ்லம் சுன்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நபிசாஸ்லம் நேசிக்கிறோன்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்ன இருக்கணுங்க? நபிசாஸ்லம் அவங்களுடைய சுன்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கற்று அந்த குடும்ப வாழ்க்கையை போல் நம்ம குடும்ப வாழ்க்கை ஆக்கி கொள்ளணும். அவங்களுடைய இரக்கத்தன்மை எப்படி இருந்தது இதை பார்த்து அந்த இரக்கத்தன்மையை நம்மும் பின்பற்ற வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக அப்பேற்பட்ட நபிசாஸ்லாம் மீது ஸலவாத்து கூற வேண்டும். என்னங்க செய்யணும்? அதனால தான் பாருங்கள், இன்னும் ஒரு 12 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஜ்ர் தொழுகையிலேயே 100 ஸலவாத் அப்படியே நம்ம ஓதிடும். எனவே தான் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. என்ன செய்யுங்க? அல்லாஹு மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? நபியின் மீது ஸலவாத் சொல்கிறாங்க. எனவே செய்யுங்க அடியார்களே, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். எப்படி 2 வார்த்தை வருது பாருங்க, மலக்குமார்களும் அல்லாஹும். இன்னல்லாஹன்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டு, அல்லாஹு மலக. ஆனால் அல்லாஹ் போய் நபி மேலே ஸலவாத், இதுக்கு தப்சீர் விளக்கம் கொடுக்குறாங்க. அது சொல்லணும் அப்படிங்கிறது அல்லாஹுக்குள்ள அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான்னு அந்த இடத்துல அர்த்தம் வைங்க அப்படின்னு சொல்கிறது. மலக்குமாரே ஸலவாத் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை புரிந்து கொண்டிருக்கிறான், அதுதான் அங்கே அர்த்தம் வைக்கிறாங்க. எனவே அல்லாஹ் நபியின் மீது ரஹ்மத்தை இறக்கொண்டே இருக்கிறான், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனவே இந்த உம்மத்தார்களாகிய மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணுங்க? நபியோட உம்மத்தை அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் பதிவு செய்கிறான், குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான். நம்ம இந்த மௌலூது சாயங்காலம் ஒரே ஒரு பையத்து ஓதுறோம், அழகான பையத்து, அந்த யானவி சலாம் அலைக்கும். இது எங்கே ஓதுனது கேட்டால் பத்ர், அதாவது நம்ம நபிசாஸ்லாம் அந்த இதுக்குள்ளே வருவாங்க, மதினாக்குள்ளே வரும்போது அந்த மக்கள் ஆறாவாரத்தோட புகழ்ந்து பாட்டின பாட்டு. எனவே அருமையானவர்களே, இதுவும் ஸலவாத்து தான். அந்த ஸலவாத்துடைய ஆதாரம் இந்த குர்ஆன் ஆயத்து, நேரடி குர்ஆன் ஆயத்து. இது எங்கே வருது? சூரத்துல் அஹ்ஸாப்ல எல்லாம் பேசுகிறான். எனவே வல்லல்லாஹ் நம் அனைவரையும் நபிசாஸ்லம் அவங்களுடைய உம்மத்தாக கபூல் செய்து மறுமையில் நபியோடன் அவர்களும் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களை உண்மையாக சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, மறுமையில் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை எல்லாம் தந்தல் புரிவானாக. அல்லாஹும் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹும் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலை. அல்லாஹும் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலை. வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. उम्मती 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 रोज़े महशर में ये होगी फिक्र नबी।